ஆனால் அவர் வச்சிருந்த ஃபைல் அவ்வளவும் இன்னைக்கு இருக்குது, அது வெளியில் வந்துட்டு இருக்கு. இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. கிளின்டனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, ஹிலரியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, அடுத்தால ட்ரம்பையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேண்டிய சூழல் வரும். இந்த போர் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியபடி இன்னொரு 3-4 வாரங்கள் நடந்தால் இந்தியா மீது வரக்கூடிய பாரம் 16,000 கோடி ரூபாய் என்று ஒரு கருத்து வெளிவரும். ஸ்ட்ரே ஆஃப் ஹார்மோஸ் என்கிற ஒரு இடம், அதாவது ஈரான்ல இருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் 50% இந்த ரூட் வழியாக தான் வருகிறது. இதில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை ரிஃபைன் செய்தால் கூட அதிகபட்சம் ஒரு 40-45 நாட்கள் மட்டும்தான் இந்தியாவால் தாக்குப்பிடிக்க முடியும். மக்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட போகுது. இன்னொரு பக்கத்தில் இந்த நாட்டின் மீது இருந்த மரியாதை மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லோயஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அடிமட்டத்துக்கு வந்துட்டோம். இதே மாதிரி யுத்தங்கள் நாளை நமக்கு எதிராக நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போருக்கு நடுவே ஒரு மிக முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வெளிவிட்ட தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுத்த 25 நாட்களுக்கு மட்டும்தான் இந்தியாவிடம் க்ரூட் ஆயில் இருப்பதாக ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த தகவல் படி அடுத்த 3-4 வாரங்கள் வரை இந்த போர் நீடிக்கும் என்றால் இந்தியாவிற்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும்? க்ரூட் ஆயில் வெறும் 25 நாட்களுக்கு மட்டும்தான். அதற்கு மேல் என்ன ஆகும்? இப்போவே நீங்கள் பார்த்தீர்கள்னா க்ரூட் ஆயிலின் விலையில் கிட்டத்தட்ட 50-80% வரை விலை உயர்ந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்ட்ரே ஆஃப் ஹார்மோஸ் என்கிற ஒரு இடம், அதாவது ஈரான்லேருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் 50% இந்த ரூட் வழியாக தான் வருகிறது. சைனாவிற்கும் அந்த கஷ்டம் தான். ஆனால் இந்தியா, சைனா 2 நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு 80-90% ஆயில் இம்போர்ட்டை நம்பி தான் இருக்கிறார்கள். ஆயில் இம்போர்ட்டை நம்பி இருக்கும்போது சைனாவிடம் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் நிச்சயமாக நம்மளை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆஸ் பர் த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஒஃபிஷியல் தகவல் இது 25 நாட்களுக்கு மட்டும்தான் ரிஃபைன்ட் அண்ட் க்ரூட் ஆயில் ரெண்டுமே சேர்ந்திருக்கிறது. இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி இண்டிபெண்டன்ட் டேட்டாவை நீங்கள் பார்த்தீர்கள். இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை ரிஃபைன் செய்தால் கூட அதிகபட்சம் ஒரு 40-45 நாட்கள் மட்டும்தான் இந்தியாவால் தாக்குப்பிடிக்க முடியும். இதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இன்றைக்கி நாம் அலசி ஆராயப் போகிறோம். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் ஆக்டிவிஸ்ட் மற்றும் பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் ஃப்ராங்கோ சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் சிச்சுவேஷன் ஃபார் இந்தியா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு 80-90% நாம் வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் அதை நம்பி தான் இருக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்ட்ரே ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் கிட்டத்தட்ட 50%. மற்ற இடங்கள்லேருந்து நம்ம எடுத்துட்டால் கூட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகரிக்கிறது. இதற்கு முன்னாடி ஒரு 3-4 நாட்கள், ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு கச்சா எண்ணெய் வந்து கொண்டு இருக்கும்போது இப்போது இந்த கால அவகாசம் கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாட்கள் வரை பிடிக்கிறது. அதாவது டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் போது அதற்கான இம்போர்ட் காஸ்ட்டும் அதிகரிக்கும், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகரிக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி இந்த சிச்சுவேஷனை இந்தியா ஹேண்டில் செய்ய போகுது? யுத்தம் என்றைக்குமே மனித குலத்துக்கு எதிரானது. பாதிக்கப்பட போகிறவர்கள் கூடுதலாக சாதாரண மக்கள். அதனால்தான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நீண்ட நாட்களாக பாடக்கூடிய ஒரு பாடல், உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டும் சமாதானம். இன்றைக்கு இந்த யுத்தத்தின் காரணமாக நாம் வெகு தூரத்தில் இருந்தாலும்
இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட போகுது. முதல்ல இந்த ஹோர்மஸ் மூடப்பட்டிருப்பதன் காரணமாகவும் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளான அபுதாபி, குவைத், ஒமன், கத்தார் எல்லா நாடுகள்லேயுமே பிரச்சனை வந்துடுச்சு. துறைமுகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் உற்பத்தி குறைக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் உலகளவில் பல நிபுணர்கள் கணித்து சொல்வது என்னவென்றால், இப்போது பெட்ரோலிய பொருட்களுடைய விலை டாலர் ஒரு பேரலுக்கு 80 நிச்சயமாக 100 தாண்டிவிடும். அப்படின்னும் போது இந்தியாவில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோலுடைய விலை 150 ரூபாய்க்கு போயிடும். அது மொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும். நமக்கு தெரியும், பெட்ரோல் விலை கூடியாச்சுன்னா உடனே பஸ்ஸுக்கு கூட செலவாகும், ஆட்டோவுக்கு கூடுதலாகும், எல்லா பொருட்களுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ காய்கறிகள், இப்போ நமக்கு வெளியிலிருந்து தூரத்தில் இருந்தால் காய்கறிகள் வருது, அது எல்லாத்தினுடைய விலையுமே கூடும். அது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும். இது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற பொருட்களும், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், இல்லை மற்ற தளவாடங்கள், இது எல்லாமே நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரூட் பெருசாகிடுது, லாங்கர் ஆகிடுது. அதனால எல்லாத்தினுடைய விலையும் கூடுது. மூணாவது, இப்போவே இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, they stopped giving insurance to நாங்கள் இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அப்போ அந்த இன்சூரன்ஸ் இல்லாமல் கப்பல் போக்குவரத்தே தடைப்படும். அது இன்னும் பெரிய பாதிப்பை உருவாக்கும். அப்படி பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக இந்தியா இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க போகுது. இது முதல் பாட்டு. ரெண்டாவது, இந்தியாவில் ஏற்கனவே வேலையின்மை கூடிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, இளம்பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அமெரிக்கா போட்டிருந்த தடையின் காரணமாக இங்கிருந்து ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உற்பத்தி பொருட்கள் தேங்கி இருக்கிறது, அனுப்ப முடியலை. இப்போ இடையில நாம் யூரோப்போட ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அதனால் அங்கே அனுப்பலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எப்படி அனுப்புவீங்க? கப்பல் போக்குவரத்தே பாதிக்கப்படும் போது இது எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால வேலையின்மை என்பது கூட போகுது. கல்ஃப் நாடுகளில், அரபு நாடுகளில் மட்டும் இந்தியர்கள் 90 லட்சத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணவங்க வர முடியலை, ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு, அங்கே அப்பப்போ குண்டு வெடித்து கொண்டிருக்கிறதுன்னு பயம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் இந்தியாவின் மீது அரபு நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. என்றைக்கு இந்த யுத்தம் தொடங்குவதற்கு குண்டு போடுறதுக்கும் 2 நாளைக்கு முன்னால் வேறு எந்த நாட்டினுடைய தலைவர்களும் இஸ்ரேலை போய் பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போய் கட்டிப்பிடிச்சு நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானிக்கு பிரயோஜனமாக இருக்குமே தவிர வேற யாருக்கும் பிரயோஜனமாக இருக்குமான்றது கேள்விக்குறியாக இருக்கு. அவர் போய் அங்கே போய் கை குலுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு வர்றாரு. இங்கே இறங்கின உடனே குண்டு வீச்சு நடக்குது. ஒரு நாட்டினுடைய பெரிய தலைவர் கொல்லப்படுகிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலிருந்து அதை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்கப்படவில்லை. இதை பற்றி சோனியா காந்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆன் March 3rd. கவர்மெண்ட் சைலன்ஸ் ஆன் கில்லிங் ஆன் ஈரான் லீடர் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் அ அப்டிகேஷன் என்ற ஒரு தலைப்பில்
த இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த செய்தி வெளிவருகிறது. She clearly says, she describes the killing of a sitting head of a state during ongoing diplomatic negotiation as a grave rupture in contemporary international relation. இது சரி எப்படி பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் அலிகேஷன். நரேந்திர மோடி UAE பிரின்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நேதன்யாஹுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் புதின், he also shows his grievance for Ali Khamenei. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் எந்த ரஷ்யன் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு, அந்த பக்கம் யுக்ரைனுடைய பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு, ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு சமாதானம் பேசலாம் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இன்னைக்கு அமெரிக்கா அதே யுத்தத்தை தொடங்கிவிட்டு இன்னைக்கு அமெரிக்காவால் டொனால்ட் ட்ரம்ப்பால் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த முடியவில்லை. அண்ட் புதின் இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு ஸ்டாப் திஸ் வார். Putin is the person who is talking to Iranian administration, Iranian leadership today. இதை எப்படி பார்க்குறீங்க? And it's a very very strong statement by Sonia Gandhi that she says it is a rupture of contemporary international relationship. And this is not how India's relationship was with other countries. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன ஆகிறது, இந்தியாவுடைய ஃபாரின் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிறது, எதுவுமே இல்லாமல் ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டிற்காக நரேந்திர மோடி வேலை பார்க்கிறார். அதற்கு மேலே இன்றைக்கி பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியோட இந்த கிளியர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்தது, தட் PM இஸ் காம்ப்ரமைஸ்ட். இந்த இடத்துலையும் அந்த PM இஸ் காம்ப்ரமைஸ்ட் என்கிற விஷயம் மிக தெளிவாக தெரிய வருகிறது. பாருங்கள், இல்லை சோனியா காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது மிக சரியான ஒரு பிரச்சனை. இந்தியா அணிசரா நாடுகளின் கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த ஒரு நாடு. எங்க பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருந்த நாடு, தவறுகளை கண்டித்த ஒரு நாடு. அதே மாதிரி பல நேரங்களில் ஒரு நடுநிலை வகிக்கிறதுனால இந்தியாவை நம்பி ஒரு பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட இருந்தது. நீங்கள் அழகாக சொன்னீங்க, இன்னைக்கு ஈரான் ரஷ்யாவை தவிர வேற யாரோடையும் பேச தயாரா இல்லை. நம்பிக்கை போயிடுச்சு. விஸ்வகுருகானந்த இமேஜே போயிடுச்சு இல்லையா? ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் ஈரானுக்கு போயிட்டு வந்தாரு, ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்டு வந்தாங்க. அந்த நம்பிக்கை போயிடுச்சு இல்லையா? அடுத்து இந்த நம்பிக்கையோட சேர்ந்து இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நாம் எவ்வளவு அழிவுகளை சந்திக்க போகிறோம். இது யாருக்கு பலனாக இருக்கிறது? இன்னைக்கும் இந்தியா அதானியினுடைய கம்பெனியின் மூலமாக இராணுவ தளவாடங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியிலிருந்து ஏவுகணைகள் தயாரித்து கொடுக்கப்படுகிறது, குண்டுகள் தயாரித்து கொடுக்கப்படுகிறது. அதானியினுடைய கம்பெனி ஒரு துறைமுகத்தை இஸ்ரேலில் வாங்கியிருக்காங்க. அந்த துறைமுகத்துக்கு மேலேயும் இன்னைக்கு ஈரான் குண்டுகளை வீசியிருக்கிறது. அங்கே எவ்வளவு இந்தியர்கள் வேலை பார்க்கிறார்கள். அங்கே இராணுவத்தில், இஸ்ரேல் இராணுவத்தில் பணியாற்றுவதற்கு இந்தியாவிலிருந்து இளைஞர்கள் அதானியின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்கெல்லாம் ரிசர்வ் ஆர்மின்னு சொல்லி இஸ்ரேலில் கம்பல்சரியாக நீங்கள் எல்லாரும் 5 வருஷத்துக்கு இராணுவத்தில் வேலை பார்க்கணுன்றதுக்கான பயிற்சி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வேலைக்கு வரமாட்டேன்றாங்க. யாருக்கான யுத்தம், எதுக்காக நாங்கள் போனோன்றாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள இளைஞர்களை அங்கே கொண்டு வச்சு அதில் எத்தனை பேர் செத்துருக்காங்க இதுவரைன்னு யாருக்கும் தெரியாது. கல்ஃப் நாட்டில் ஒருத்தர் கப்பலில் இருந்து செத்து போனாருன்றது வெளியில் வந்திருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, எவ்வளவு குண்டுகள் தெல் அவீவ்லையும் ஜெருசலேம்லையும் விழுந்துகிட்டு இருக்கு. அதில் இந்தியர்கள் செத்தாங்களா, எவ்வளோ பேர் செத்தாங்க தெரியாது. அப்போது இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு இருந்த ஒரு மரியாதையை குறைத்து விட்டது. இன்னைக்கு நாம் போய் இந்த யுத்தம் எப்படி முடிஞ்சாலும் சரி, இந்தியா திரும்பியும் போய் அடுத்த நாடுகளோட பேசுறது என்பதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். காரணம், யாரும் நம்ப மாட்டாங்கன்னு ஒரு நிலைமை வந்துடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப்புடைய இன்னொரு யுத்தியாகவும் இதை பார்க்கிறார்கள். அதாவது எப்ஸ்டீன் ஃபைலில் அவருடைய பேர் அடிபட்டதாகவும், எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே, அதில் நரேந்திர மோடியோடைய பேரும் இருக்குது, அடிபட்டிருக்கு. ஹர்தீப் சிங் புரியை வைத்து, அனில் அம்பானியை வைத்து, இன்னொரு பக்கம் மைக்ரோசாஃப்ட், பில் கேட்ஸ், இது போன்ற ஏராளமான நபர்கள்.
முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றின ஒரு நேற்று வெளிவந்த செய்தி, ஹீ செக்ஷுவலி அப்யூஸ்ட் மைனர்ஸ் என்கிற இந்த விஷயம். இதை டைவர்ட் செய்வதற்காக இந்த போரை தொடங்கினார்களா? ஒன்று இல்லை, இன்னும் ஒரு எலெக்ஷன்லேயும் டொனால்ட் ட்ரம்ப் தோற்று போனால், ஏன்னா ஏற்கனவே ஒரு 8 தேர்தல்களை அவர் தோர்த்திருக்கிறார். அடுத்த ஒரு தேர்தல் தோர்த்தால் கூட டொனால்ட் ட்ரம்ப்க்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை டெமோக்ராட்டிக் பார்ட்டி அங்கே கொண்டு வரப்போவதாக ஒரு தகவலை கொடுக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரையில் நாங்கள் டெமோக்ரஸியை நிலைநாட்டப் போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது அவர்களுக்கு எதற்காக இந்த போரில் குதித்தார்கள் என்கிற விஷயமே புரியவில்லை. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர்னு சொன்னாங்க, 2வது நாங்கள் டெமோக்ரஸின்னு சொன்னாங்க, 3வது ஈரான் எங்கள் மீது தாக்குதலை நடத்தப்போவதாக கூறினார்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வாயிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள் மாறி மாறி வருகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, கிட்டத்தட்ட ஒரு 73% மக்கள் இந்த போர் தேவையல்ல, அமெரிக்கர்களுக்கான இந்த போர் கிடையாது, போரை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கூட டொனால்ட் ட்ரம்ப்பால் கொடுக்க முடியவில்லை என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கும்போது உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கு? அதாவது இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி இந்தியாவில் இன்னும் பெரிய விவாதங்களே நடத்தலாம். ரூஸ்டரில் நீங்கள் பல செய்திகளை ஆதாரபூர்வமாக சேகரித்து வெளியிட்டிருக்கிறீங்க. ஆனால் ஹர்தீப் புரி இருக்கார் இல்லையா, இவர் வெளியுறவுத்துறையில் வேலை பார்த்தவர், அமெரிக்காவில் இருந்தார். அவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில 61 இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. எப்ஸ்டீன் யாரு? அவர் ஒரு நாட்டினுடைய அதிபரா இல்லை தூதுவரா? எதுக்காக அவரோட அத்தனை தொடர்பு இருந்தது? அனில் அம்பானி இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடணும். அவர் எந்த விதத்தில் வெளியுறவுத்துறையோட தொடர்பு வச்சிருந்தார்? அவருக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடி செய்தவர், வங்கிகளில் மோசடி செய்தவர்கள்னு நிரூபணமாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் கைது செய்யப்படவில்லை, ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் எப்ஸ்டீன் ஃபைல் ரொம்ப தரக்குறைவான நடவடிக்கைகளை சுட்டி காட்டுகிறது. ஒரு தீவில் கொண்டு போய் இளம் பெண்களை, குறிப்பாக 18 வயசுக்கு குறைந்தவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களோட மசாஜ் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி எல்லா தவறான உறவுகளும் நடந்திருக்கிறதுன்றதுக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வீடியோஸோட எவிடன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் குரல் கொடுத்த பிறகு தான் இது வெளியில் வந்தது. ஒரு பெண் தப்பி ஓடி போய் வெளியில் வந்து கேஸ் போட்டு அந்த கேஸ்னால அந்த எப்ஸ்டீனை கைது செய்தாங்க. கடைசியில் கொலை செய்துட்டாங்க, தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அவர் ஜெயிலுக்குள்ளாலே செத்து போகிறார். ஆனால் அவர் வச்சிருந்த ஃபைல் அவ்வளவும் இன்னைக்கு இருக்குது, அது வெளியில் வந்துட்டு இருக்கு. இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான். கிளின்டனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, ஹிலரியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, அடுத்தால ட்ரம்பையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்புக்கு நிச்சயமாக ஒரு எக்ஸிட் ரூட் அல்ல எஸ்கேப் ரூட்டு தேவைப்பட்டது. அந்த எஸ்கேப் ரூட்டுக்காக இந்த யுத்தத்தை பயன்படுத்துவது என்பது இந்த போன்ற முன்னால் உள்ள வரலாறுகள்லையும் பார்த்துருக்குறோம். வேற ஒரு உள்நாட்டு பிரச்சனை வரும்போது அதை வெளிநாட்டுக்குள்ள பிரச்சனையாக மாற்றி ஒரு யுத்தத்தை உருவாக்குறது. அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடாக இருந்ததே இல்லை. ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எப்படி சதாம் ஹுசைனை அழிச்சாங்க இன்னும் சொன்னாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், மனித குலத்தையே அழிக்கக்கூடிய யுத்த தளவாடங்கள் வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கலையே. எப்படி லிபியாவில் கடாஃபியை கொன்னாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பிறகு? அந்த நாடுகளுடைய நிலைமை அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? ஈரான்லேயே இவங்க இதுக்கு முன்னால் என்ன எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஷாவை கொண்டு வச்சு அதனால் அவங்களுக்கு லாபம் கிடைச்சதே தவிர அந்த நாட்டு மக்களுக்கு லாபம் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அமெரிக்கா செய்யக்கூடியது அடாவடித்தனமே தவிர தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ அல்லது ஜனநாயகத்தை பாதுகாத்து கொள்வதற்காகவோ அமெரிக்கா களம் இறங்கவில்லை. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்த மார்க் ரூபியோன்னு சொல்லக்கூடிய அவருடைய செக்ரட்டரியே என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு வேகத்தில் பத்திரிகையாளர்கள் இப்போ கேட்ட உடனே சொல்லிட்டார், இது எங்களுக்கு ஒரு கட்டாயமாத்தினால
இஸ்ரேலை பாதுகாக்கணும்னு ஒரு கட்டாயத்தினால நாங்கள் இப்படி போயிட்டோம் அப்படின்னு அவரே சொல்றார். அது அங்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை உருவாகி இருக்கிறது. மார்க் ரூபியோவுக்கும் இந்த மாகான்னு சொல்லக்கூடிய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் குரூப்புக்கும் இன்னைக்கு இடைவெளி வந்தாச்சு, அவங்களுக்குள்ள மோதல்கள் வந்தாச்சு, அவங்களே விமர்சிக்காங்க. ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய ஒரு செனட் உறுப்பினரே இதை வன்மையாக கண்டெடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால எந்த நேரத்தில் வேணாலும் ட்ரம்ப் அவர்கள் இம்பீச்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படலாம், அவர் பதவி இழப்பதற்கான பலரும் ப்ரெடிக்ட் பண்ணுறது மார்ச்லேயே அவர் பதவி இழக்கப் போகிறாருன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி இங்கேயே ஒரு பெரிய விரிசலை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மோடியுடைய பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்கிற இந்த விஷயத்தை வைத்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ஜெயராம் ரமேஷ் இது போன்ற பல நபர்கள் இதை கிரிட்டிசைஸ் செய்து பெட்ரேயல் ஆஃப் இந்தியாஸ் வேல்யூ என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது இந்தியாவுடைய அந்த பாரம்பரியமான இந்த விஷயத்தை நாம் எடுத்து வைத்தோமோ, நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகளுக்கு பின்பு அந்த நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஈரானாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இந்தியாவையே நம்பியிருந்த நாடுகள். இன்றைக்கி அனைத்து நாடுகளுமே இந்தியாவை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஆப்ரேஷன் சிந்தூரை அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக பார்த்தோம். பாகிஸ்தானுடன் போய் நின்ற நாடுகள் பல. இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் போய் நின்றது? நரேந்திர மோடிக்காக கொடுத்த நாடுகள் எது எல்லாம்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா தாலிபான் மட்டும்தான் இந்தியாவிற்கு ஆதரவாக வந்தார்கள். இந்த சிச்சுவேஷன், ஜியோ பாலிட்டிக்ஸ் as well as the foreign policy of India, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இப்போ போய் மோடி நெத்தன்யாவை சந்திக்காமல் இருந்திருந்தால் இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு முக்கிய பணியாக இந்தியாவினுடைய பிரதமர் ஈடுபட்டிருக்க முடியும். அழகாக பேச்சுவார்த்தை நடத்தி வேகமாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது, அதை இழந்துட்டோம். ரெண்டாவது, இந்த யுத்தத்தினால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு மேலேயும் இப்போ ஸ்பெயின் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது. நாங்கள் எங்கள் தளத்தை பயன்படுத்த விட மாட்டோம், எங்கள்கிட்ட நியூக்ளியர் வெப்பனும் இல்லை, பெரிய ஆர்மியும் இல்லை, ஆனால் எங்கள் தளத்தை பயன்படுத்தி நீங்கள் ஈரானை தாக்குறதை அனுமதிக்க மாட்டோம்னு தைரியமாக சொல்கிறது. பிரிட்டனும் அதை எடுத்துக்காட்டியிருக்கு. பிரிட்டனும் சொல்லிட்டு இருக்கு. இப்போ பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ மோதல் நடந்துகிட்டு இருக்குது இந்த இஷ்யூவில். பல நாடுகள் உள்ள இறங்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இந்தியா இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கண்டிக்கலைன்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கலை. மொத்த குடும்பத்தோட ஒரு நாட்டினுடைய தலைவர் இறந்து போகிறார், அதனுடைய இராணுவ தளபதிகள் உட்பட இழந்து போகிறாங்க. அதை பற்றி ஒரு அக்கறையே காட்டல, ஒரு சாதாரண துக்கம் கூட தெரிவிக்கவில்லைன்றது ரொம்ப கேவலமாக இருக்கு. இது என்ன கொண்டு வந்திருக்குதுன்னு சொன்னால், இந்தியா நம்ம உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை நோக்கி போகிறோம், 4வது இடத்தை நோக்கி போகிறோம்லான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் நம்மளுடைய மக்கள் சக்தி. அந்த மக்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட போகுது. இன்னொரு பக்கத்தில் இந்த நாட்டின் மீது இருந்த மரியாதை, மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லோயஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம், அடிமட்டத்துக்கு வந்துட்டோம். இது அவ்வளவு கவலையோடு நம்ம பார்க்க வேண்டியது. இன்னும் அதை பற்றி பெரிய விவாதங்கள் நடக்க மாட்டேங்குது. நேற்று இடதுசாரி கட்சிகள், இசிகா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தினாங்க. நிறைய மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் குரல் கொடுக்குற மாதிரி காங்கிரஸும் குரல் கொடுக்குது, இவங்களும் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஊடகங்களில் இதை பற்றி உள்ள ஒரு பொதுவான விவாதம் என்பது நடக்கலை. உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் அதை திருப்பி திருப்பி ஹைலைட் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் இதை விவாதிக்க வேண்டும். இது எதிர்காலத்தில் எங்கே கொண்டு போய் விடும்? நம்ம இதே மாதிரி யுத்தங்கள் நாளை நமக்கு எதிராக நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நாளை ட்ரம்பை மாதிரி ஒரு ஆள் வரும்போது காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் நிறையா பிரச்சனை இருக்குது, அதனால் காஷ்மீரை நாங்கள் எடுத்துக்கிடுறோம், எங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நம்மகிட்ட அந்த அளவுக்கு எந்த நாட்டையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு இராணுவ பலமோ அல்லது கப்பற்படையோ எதுவுமே இல்லை.
பாகிஸ்தானோட சண்டை போடுறதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சீனா இன்னும் நம்மளுடைய இடங்களை அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறது, நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியலை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்பது மிக கவனமானதாக இருந்திருக்கணும். அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போவதற்கு பதிலாக, இஸ்ரேலுக்கு கூட நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு நடுநிலை வகித்திருந்தால் நம்மளுடைய நிலைமை ஒரு பெரிய உச்சகட்டத்துக்கு போயிருக்கும். நாம் ஒரு நடுநிலைவாதியாக இருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்திருக்க முடியும். இந்தியா தொடர்ந்து 2 states 2 nation பாலிசி தான் வைத்திருந்தது. இப்போதான் இந்தியாவுடைய சைடு ஒரு பக்கம், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் போய் திரும்பி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த போர் இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியபடி இன்னொரு 3-4 வாரங்கள் நடந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவில் பாதிக்கப் போகிறது? ஒரு ரூபாய்க்கு எதிராக, ஒரு டாலருக்கு எதிராக $1 கூடினால் கூட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்தியா மீது வரக்கூடிய பாரம் 16,000 கோடி ரூபாய் என்று ஒரு கருத்து வெளிவருகிறது. அப்போது எந்த அளவில் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் மற்ற பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறது? ரெண்டாவது, உலக நாடுகள் அவர்கள் மீது எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட போகிறது ஆஃப்டர் திஸ் war, if it increases, if it... இதில் இப்போ தெளிவாக தெரிகிறது என்னன்னு சொன்னால், சில நாட்களில் இந்த யுத்தம் நிற்க போவதில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஈரான் ஏற்கனவே நடந்த 2025 நடந்த 12 நாள் யுத்தத்தின் காரணமாக நிறைய கற்றுக்கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகள், ஆயுத தயாரிப்புகள், யுத்திகள் எல்லாமே மாற்றிக்கொண்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்களால ஒரே நேரத்தில், அவங்க எதுவும் இப்போ ரகசியமாகவே வைக்கல, அமெரிக்கா ரகசியமாக வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்து ஓமன்லேருந்து இல்லை போய் அவங்களுடைய ஒரு நடுவர் போல இருந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு துணையாக இருந்தவர் சோகத்தோடு சொல்கிறார், இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த முடிவு வந்துடும், பேச்சுவார்த்தை முடிய போகிறது, நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிட்டு இருந்தோம், ஆனால் திடீர்னு கொண்டு போட்டுட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஈரானியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இவங்களுடைய நடவடிக்கையே இதுதான், பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு திடீர்னு எங்களை அடிக்க. ஈவன் கமெனே கொடுத்த ஸ்டேட்மென்ட், we will never trust Donald Trump என்ற இந்த வார்த்தை, அது கரெக்டாக வந்துடுச்சு. இன்னைக்கு அவங்க ட்ரம்ப் தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பேச போகிறாங்க அப்படின்லாம் சொன்னார். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை, எங்களுடைய தலைவர்களை கொன்னீங்க, எங்கள் நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் நாட்டினுடைய மக்களுடைய மரியாதை, டிக்னிட்டி இஸ் இன் கொஸ்டின், செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை பேட்டிலுக்கு வந்துட்டோம், நாங்கள் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அதனால் இது சீக்கிரத்தில் முடிய போகிறதாக தெரியலை. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேல் ஒரு பெரிய மாயை உருவாக்கி வச்சுருந்தது. மொசாடுக்கு எல்லாமே தெரியும் உலகத்திற்குள்ள இருக்குது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அயர்ன் டோம் பெரிய பாதுகாப்பு கருவி, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஆன்டி மிசைல் வெப்பன்ஸ் ரொம்ப பலமானதுன்னு சொல்லி, ஆனால் அது எல்லாத்தையும் மீறி சரன்னு போய் ஏவுகணைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான நகரங்களான டெல் அவீவ், ஜெருசலேம், அதோட இன்னொரு பக்கத்துலேருந்து ஹிஸ்புல்லா வடக்கு பகுதியிலேருந்து அவங்க வேற தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் அழுது புலம்பி ஓடுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊடகங்களில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக பொருளாதாரத்தில் என்ன வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால், ஒன்று நம்ம ஏற்கனவே பேசின பெட்ரோல் விலை உயர்வு என்பது எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும், அது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் இதுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்குறோம், முதல் உலக போராக இருந்தாலும் சரி, 2வது உலக போராக இருந்தாலும் சரி, சின்ன உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போராக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னைக்கு சேஃபாக இருக்கிறது சீனா தான். சீனா தளவாடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, தொழில்நுட்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, நேரடியாக போய் தலையிடாமல் அவங்க அதை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் அரபு நாடுகளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இனிமே, உங்களுக்கு எதிரி ஈரான் அல்ல, உங்களுக்கு எதிரி அமெரிக்கா தான், நீங்கள் தான் கொண்டு போய் உங்களுடைய பணம் எல்லாம் அமெரிக்காவில் போட்டு வச்சுருக்கிறீங்க,
உங்கள் பணம் திருப்பி கிடைக்குமான்றது கேள்வி ஆயிரும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுதான் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சவாலாக உலகம் முழுவதும் வரப்போகுது. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் நம்பி இருக்கிறது இந்த பெட்ரோல் டாலர்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் உற்பத்தி மூலமாக கிடைத்த லாபத்தில் பெரும்பாலான பணத்தை இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரீஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவில் போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் டாலர் இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சு நிற்குது. இனி அது தொடருமான்றது கேள்விக்குறி. அதனால டாலருடைய மதிப்பு நிச்சயமாக கீழே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டாலருக்கு பதிலாக தங்கத்திலையும் வெள்ளியிலையும் போய் மூலதனம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தங்கத்தினுடைய விலை கூடிக்கிட்டே போகுது. தற்காலிகமாக ஒரு நாள் குறையலாம், 2 நாள் குறையலாம், ஆனால் அதுக்கு பிறகு இந்த சூழ்நிலையில் அது இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் உலக பொருளாதாரத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. சீனா, அமெரிக்கா வல்லரசு, அமெரிக்காவை சார்ந்திருக்கணும்னு நினச்சிட்டு இருந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவை நோக்கி போகிறார்கள். சீனா அப்படி எந்த ஒரு நாடும் ஒரு பெரிய வல்லரசு ஆகிறதே உலகத்துக்கு நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா நாடுகளும் சமமாக இருக்கணும். ஆனால் சீனா தொழில்நுட்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் இன்னைக்கு வந்து மேலோங்கி நிற்கிறார்கள். மற்ற நாடுகளுக்கு நாங்கள் வந்து பொருளாதாரம் உதவி தேவையா நாங்கள் தர்றோன்றாங்க. கல்ஃப் நாடுகளுக்கு இயந்திரங்கள் தேவையா நாங்கள் தர்றோன்றாங்க. உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வேணுமா நாங்கள் தர்றோம், ஆயுதங்கள் வேணுமா நாங்கள் தர்றோம், விமானங்கள் வேணுமா நாங்கள் தர்றோம். எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து அமெரிக்காவோட மேலோங்கிய இடத்துல இருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த பேட்ரியாட் வந்து முழுக்க முழுக்க தோத்து போனது இன்னைக்கு எல்லா நாடுகளுக்குள்ளாலே ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது. பேட்ரியாட்டை பல நாடுகள் வாங்கி வச்சுருக்காங்க. அதை வச்சு இன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, வெறும் டப்பான மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உலக பொருளாதாரத்தில் பணவீக்கம் கூடும், வேலையின்மை கூடும், போக்குவரத்துகள் பாதிக்கப்படும் போது மருந்து உட்பட ஏற்றுமதி இறக்குமதி செய்வது என்பது கேள்விக்குறியாகிரும். தொழில்நுட்பங்களை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒரு நாட்டை நடத்த முடியாது. ஒவ்வொரு நாடுகளிலும் உணவு பஞ்சம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நீங்கள் பெட்ரோல் பற்றாக்குறையை பற்றி சொன்னீங்க. பல நாடுகளில் உணவு பற்றாக்குறையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய ஏற்றுமதி அமெரிக்காவை சார்ந்திருக்கிறது. அது வந்து ஒரு தவறான யுக்தியை நோக்கி முன்னால் வந்து நம்ம பிரித்து எல்லா இடத்துக்கும் சமமாக போயிட்டு இருந்தோம். திடீர்னு அமெரிக்காவை நம்பி இருந்து அமெரிக்காவை நோக்கி நம்மளுடைய ஏற்றுமதி வர்த்தகமும் இறக்குமதியும் கூடுதலானதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, இராணுவ தளவாடங்கள் நம்ம இன்னும் வெளிநாட்டிலிருந்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் நாமளே உருவாக்காமல் இருந்தால், இன்னைக்கு ஈரான் செய்திருக்கிறது தான், வெளியிலிருந்து வாங்குறதை விட அவங்க கூடுதலாக தங்களுடைய தொழில்நுட்பத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இந்தியா ஒரு காலத்தில் அமெரிக்கா வந்து நம்ம ராக்கெட் அனுப்புவதற்கு சேட்டலைட்டுக்கு கிரையோஜெனிக் என்ஜினிங் டெக்னாலஜி தரமாட்டோன்னு சொன்னபோது இந்தியாவினுடைய விஞ்ஞானிகள் அதை தயாரித்து கொடுத்தார்கள். இந்தியாவில் அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்கு. ஆனால் நமக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு ஆசையை இப்போ கொடுக்கறது இல்லை. தனியாரை நம்பி போய் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாம் வந்து நமது நாட்டை ஒரு சிக்கலான சூழ்நிலையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது. இந்திய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. இந்தியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட போகிறாங்க. உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கும் சக்தி ஏற்கனவே குறைவு, அது இன்னும் குறையும். எல்லாத்தினுடைய பொருள்களையும் விலை கூடும்போது வறுமை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு காலத்தில் வங்க பஞ்சம், மக்கள் எவ்வளோ பேர் செத்து மடிந்தார்கள்னு. அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மாதிரி 20 கிலோ 35 கிலோ இலவச ரேஷன். ஆனால் இந்தியா முழுவதும் 80 கோடி பேருக்கு வர 5 கிலோ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெரிய சவாலாக பொருளாதார நெருக்கடியும் உருவாக்கப் போகிறது என்பதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட். சார் சொன்னபடி பல விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி பொறுத்தவரையில் இதற்கு முன்னாடி நாம் ரஷ்யாவிடமிருந்து க்ரூட் ஆயில் வாங்கி கொண்டிருந்தோம், ஈரானிடமிருந்து வாங்கி கொண்டிருந்தோம். அதாவது ஆப்ஷன் நிறைய இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இதற்கு மேல் ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, ஈரானிடம் வாங்கக்கூடாது என்று கூறும்போது இந்தியாவுடைய நிலை இன்னைக்கு வெறும் 25 நாட்களுக்கான எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. ரெண்டாவது, அரபு நாடுகள், அரப் ஷேக்ஸ்கள் எந்த அளவில் அமெரிக்காவை நம்பி வந்தார்களோ, உதாரணத்திற்கு
UAE, சவுதி அரேபியா, ஓமான், கத்தர், குவைத், இது போன்ற அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவை மட்டுமே நம்பி வந்தார்கள். இன்னைக்கு ஒரு சிக்கல் வரும்போது, இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அமெரிக்கா அவர்களை தனியாக விட்டு அவர்களை தவிக்க விட்டிருக்கிறது. உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கோடிக்கணக்கான ரூபாயை அமெரிக்கர்களுக்கு அள்ளி கொடுத்த அரபுகளுக்கே இந்த நிலை மாறி இருக்கிறது. இந்தியா, நரேந்திர மோடி இன்னைக்கும் டொனால்ட் ட்ரம்ப்பை, அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய அந்த 2 ஸ்டேட் 2 நேஷன் பாலிசியை தவறவிட்டு இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப்ஸ்களை இன்னைக்கு எந்த நாடுமே இந்தியாவுடன் நிற்காத அந்த உண்மையை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஸ்ரீலங்கா இந்தியாவை எதிர்க்கிறது, பங்களாதேஷ் இந்தியாவை எதிர்க்கிறது, நேபாள் போன்ற சிறிய நாடு, பூட்டான் போன்ற சிறிய நாடு, அவர்கள் கூட இந்தியாவை எதிர்க்கிறார்கள். வெறும் சைனா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு எதிரே கிடையாது. இன்னைக்கு நம்மளுடன் கொஞ்சம் ஒட்டு உறவாடக்கூடிய நாடு தாலிபான் மட்டும்தான், ஆப்கானிஸ்தான் மட்டும்தான். ஆப்கானிஸ்தானிற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆப்கானிஸ்தானிலிருந்து எந்த விதமான லாபமும் நமக்கு கிடையாது. இதே போன்றுதான் மற்ற நாடுகள். எந்த விஸ்வகுரு இமேஜை பணத்தை கொடுத்து மீடியாக்களை வைத்து இவர்கள் உருவாக்கி கொண்டார்களோ அந்த விஸ்வகுரு இன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். கமெனி அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு குரானாலம் கொடுத்த நபர் தான் நரேந்திர மோடி. இன்னைக்கு அமெரிக்காவிற்கு பயந்து, இஸ்ரேலிற்கு பயந்து ஒரு ட்வீட்டை கூட போட முடியாத நிலையில் இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபோன் செய்தேன், ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்திவிட்டேன். அந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அதே போன்ற கதை தான். ஒரு ஃபோன் செய்தேன், இந்தியா பாகிஸ்தானுடைய போரை தடுத்து நிறுத்திவிட்டேன். ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடியால் யாருக்கும் ஃபோன் செய்ய முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஒயிட் ஹவுஸில் பொய்களை, கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கர்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில் இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிறது. ஈரான் தன்னுடைய நாட்டிற்காக, தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக போராடுகிறார்கள். அமெரிக்கா இதற்காக போராடுகிறது, அமெரிக்கா இதற்காக போரிட்டு கொண்டிருக்கிறது என்று அந்த கேள்விக்கான பதில் கூட இன்னைக்கு கிடைக்கவில்லை. இஸ்ரேலுடைய லாபம் வேற. பட் why is America is in this war? Nobody knows. சிந்தித்து பாருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வந்த உடனேயே அதை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இது எல்லாமே ஒரு சுதந்திர ஊடகத்தை சப்போர்ட் செய்யக்கூடிய வழிகள். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.